அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நைட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் தாங்க, இட்லி தாங்க ஊற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். போவேன் கருப்பு உளுந்தில் தான் இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம இட்லிக்கு இந்த மாதிரி தண்ணி கொதிச்சோன்னே தான் நம்ம இட்லி தட்டை வைக்கணும். இப்போ நான் வச்சுக்கிறேன். இட்லி நல்லா தண்ணி கொதிச்சிட்டு மூடிக்கலாம். ஒரு 7 நிமிஷங்க இட்லி வெந்துடும். வெந்தது நான் காட்டுறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இட்லி சூப்பராக வெந்துருச்சு. கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன், அதாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சோம்னா பார்த்திங்கன்னா நம்ம இட்லி சூப்பராக ரெடி. இந்த மாதிரி எடுத்துங்க, அப்போ தான் இட்லி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். கருப்பு உளுந்து சேர்த்தா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் அதிகமாக கருப்பு உளுந்து தாங்க சேர்ப்பேன். நான் சூப்பரான ஒரு நூல்கோல் வச்சு தான் சாம்பார் செஞ்சேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் நூல்கோல் வச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இட்லி, அதனால தான் இட்லி ஊற்றுனேன்னா. தொட்டுக்கிறதுக்குன்னா தூளும் எண்ணெயும் வச்சுருக்கேங்க. இவ்வளோ தாங்க. அதை பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். இந்த பாருங்க, கருப்பு உளுந்தில் செஞ்சு தான் சாப்பிடணும். இட்லி ரொம்ப நல்லது. இட்லி தோசை எல்லாத்துக்குமே கருப்பு உளுந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.